ஓம் நமச்சிவாய. தவ திரு குருமேரி சுவாமிகள் என்கின்ற ஸ்ரீ சதானந்த சுவாமிகள் போற்றி போற்றி. குருவடிகளே சரணம் சரணம். நமது குருநாதரின் வாழ்க்கை வரலாற்று சுருக்கம் மற்றும் சுவாமிகளின் குப்பம் கணேஷ்புரம் ஜீவ சமாதி வளாகத்தில் நடைபெறும் பூஜைகள் மற்றும் நிகழ்ச்சிகளை டிஸ்கிரிப்ஷனில் குறிப்பிட்டுள்ள காணொளியில் கண்டோம். அதன் லிங்க் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மாத காணொளியில் நமது குருநாதரின் அருள்வாக்கு நூலில் உள்ள அரும்பெரும் கருத்துக்களை காணலாம். பஞ்சாட்சரம் என்றால் என்ன? பஞ்சம் என்றால் 5, அட்சரம் என்றால் எழுத்து. பஞ்சாட்சரம் என்பது 5 எழுத்தால் ஆகிய நமச்சிவாய என்னும் மந்திரமாகும். இந்த நமச்சிவாய என்னும் 5 எழுத்தில் இருந்தே பஞ்சபூதங்களும் தோன்றின. பஞ்சாட்சரத்தில் இருந்து பஞ்சவித கோஷங்களும் பஞ்ச சாத்திரங்களும் பஞ்சமூர்த்திகளும் பஞ்சலிங்கங்களும் ஐம்புலனும் ஐம்பொறியும் தோன்றின. இந்த 5 எழுத்தில் இருந்தே கண்மேந்தியம் ஞானேந்திரியம் தோன்றின. நமச்சிவாய வடிவாய் விளங்கும் சிவபெருமான் ஒளிமயமாய் நமக்குள் தோன்றி சிவமயமாகவும் ஆத்மமயமாகவும் வாசிமயமாகவும் சோதிமயமாகவும் விளங்குகின்றார். சிவமந்திரமாகிய 5 எழுத்தே நவசக்தியும் ஆகின்றன. அந்த நவசக்தியே நமது உடம்பில் உள்ள நவதுவாரங்கள் ஆகும். நமக்கு வீட்டில் வாழ வெளிச்சம் வேண்டும், உலகில் வாழ சூரிய ஒளி வேண்டும், மோட்ச உலகிற்கு செல்ல சோதியின் அருளொளி வேண்டும். அச்சோதிதான் நமச்சிவாயம் ஆகும். நமச்சிவாய என்னும் 5 எழுத்தில் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அம்மந்திரத்தை மறவாமல் தியானம் செய்ய வேண்டும். புதிய ஊருக்கு செல்ல நினைக்கும் ஒருவருக்கு வழிகாட்டி அழைத்து செல்ல ஒருவன் தேவை. அவன் நல்ல முறையில் துன்பமின்றி இடையூறு இன்றி அழைத்து சென்று நினைத்த ஊருக்கு கொண்டு சேர்ப்பான். அதுபோல சிவபதம் செல்ல நினைக்கும் ஒருவனுக்கு அண்ட பிண்டமாய் எங்கும் நிறைந்துள்ள நமச்சிவாய என்னும் 5 எழுத்து மந்திரத்தை துணையாக கொள்ள வேண்டும். அதையே எப்போதும் ஓத வேண்டும். அப்படி தியானம் செய்த பின் பாவம் விலகும், சிவபத கிட்டும். எழுத்துக்களுக்கு எல்லாம் மூலமாய் விளங்கும் 5 எழுத்தின் பெருமையை நம்மால் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. தேவர்களும் முனிவர்களும் யோகிகளும் அறிவர். ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 5 எழுத்தை தியானம் செய்வானாகில் அவனுக்கு சமாதி நிலை கைகூடும். பண்டைய பெரியோர்கள் எல்லாம் பஞ்சாட்சரத்தை ஓதியே முக்தி அடைந்தனர். ஆதலால் நாமும் 5 எழுத்தை ஓதி உயர்வோம். 5 எழுத்தை ஓதி வந்தால் தூய்மையாகும். 6 ஆதாரத்தையும் கடந்து 7ஆம் நிலையாகிய துரிய நிலையை அடையலாம். நமது உடம்பில் 5 எழுத்தும் 5 பாகமாக விளங்குகின்றன. கையில் உள்ள 5 விரல்களும் 5 எழுத்தின் அம்சமாகும். வேதம், ஆகமம், புராணம், சாத்திரம், தோத்திரம் முதலியவை 5 எழுத்தின் வடிவமாகும். சத்தியம், தருமம், தவம், சாந்தம், நிதானம் இவை அனைத்தும் 5 எழுத்தின் அம்சமாகும். ஆகையால் நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை ஓதி வந்தால் பயம் அகலும், பிணி அகலும், வினை அகலும், பிறவி அகலும். அம்மந்திரத்தை மறவாதீர்கள். பிறவி பிணிக்கு அதுவே நல்ல மருந்து. நமது குருநாதரின் அருள்வாக்கு நூலின் அரும்பெரும் கருத்துக்களை அடுத்த மாத காணொளியில் தொடரலாம். தற்போது இந்த மாத பரணி பூஜை 9/10/2025 வியாழக்கிழமை அன்று மிகச்சிறந்த முறையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் குருமேரி ஊர் பொதுமக்களால் இந்த மாத பரணி பூஜை சிறப்பாக நடைபெற்றது. ஜீவ சமாதியில் அமைந்துள்ள 4முக லிங்க பகவானுக்கும் நந்தி பகவானுக்கும் பல வகையான அபிஷேகங்கள் செய்த பின் உபயதாரர்கள் கலசத்தில் சுமந்து ஜீவ சமாதியை வலம் வந்த புனித நீரால் அபிஷேகம் செய்து பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜை நடைபெற்றது. அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. உபயதாரர்கள் ஆசிரம டிரஸ்டியரால் கௌரவிக்கப்பட்டனர்.
பின்னர் அன்னபூரணி பூஜை செய்யப்பட்டு அனைவருக்கும் சிறப்பான உணவு வழங்கப்பட்டது. ஸ்ரீ சதானந்த சுவாமிகள் மலரடி போற்றி போற்றி, குருவடிகளே சரணம் சரணம். அடுத்த மாத பரணி பூஜை 5/11/2025 புதன்கிழமை அன்று நடைபெற உள்ளது. பக்தர்கள் அனைவரும் குடும்பத்துடன் கலந்து கொண்டு குருவின் அருளை பெற வேண்டுகிறோம். இப்படிக்கு ட்ரஸ்டியர்கள். பக்தர்களுக்கு ஓர் அன்பான வேண்டுகோள். நமது ஆசிரமத்தில் கோ பூஜை, பிரதோஷ பூஜை, சங்கடகர சதுர்த்தி மற்றும் பௌர்ணமி பூஜை நடைபெறுகிறது. விருப்பமுள்ள பக்தர்கள் பூஜை பொருட்கள், நெய், எண்ணெய், அபிஷேக பொருட்கள் வழங்கலாம். பக்தர்கள் பொருளாகவோ அல்லது பணமாகவோ வழங்கலாம். நன்றி. ஆடுகின்ற ஆட்டத்தை நான் ஆரிடம் சொல்வேன், கண்மணியே யாரிடம் சொல்வேன். ஆடுகின்ற ஆட்டத்தை நான் ஆரிடம் சொல்வேன், கண்மணியே யாரிடம் சொல்வேன். ஞான கண்மணியே அங்கும் இங்கும் எங்கும் பொங்கும் சதானந்த. ஆடுகின்ற ஆட்டத்தை நான் ஆரிடம் சொல்வேன், கண்மணியே யாரிடம் சொல்வேன். சாது சல்லபத்தினால் சந்தோஷமாக அவர் சச்சித்தானந்தம் தானே உண்டாகி ஞான. ஆடுகின்ற ஆட்டத்தை நான் ஆரிடம் சொல்வேன், கண்மணியே யாரிடம் சொல்வேன். கள்ள மனதை கண்டிக்க நல்லதொரு மார்க்கம் சொன்ன சித்துக்கு பித்தான புத்தி மயக்கத்தை கண்ட. ஆடுகின்ற ஆட்டத்தை நான் ஆரிடம் சொல்வேன், கண்மணியே யாரிடம் சொல்வேன். தஞ்சமென்றோர்களுக்கு அஞ்சா ஞானம் அளித்து குஞ்சித பாதத்தையே கும்பிட்டு ஆடுகின்ற ஆட்டத்தை நான் ஆரிடம் சொல்வேன், கண்மணியே யாரிடம் சொல்வேன். பஞ்ச கோசங்களையே பாழாக்கி தன்னை மறந்து பரமநிலையிலே பாவனராய் ஆடுகின்ற ஆட்டத்தை நான் ஆரிடம் சொல்வேன், கண்மணியே யாரிடம் சொல்வேன்.
ஏதேதோ தீவினைகள் எதிர்த்துமே வந்தாலும் எப்படி கீழ் மேலும் ஆனாலும் அவர் அறியார். ஆடுகின்ற ஆட்டத்தை நான் ஆரிடம் சொல்வேன், கண்மணியே ஆரிடம் சொல்வேன். ஆடுகின்ற ஆட்டத்தை நான் ஆரிடம் சொல்வேன், கண்மணியே ஆரிடம் சொல்வேன். ஞான கண்மணியே அங்கும் இங்கும் எங்கும் பொங்கும் சதானந்த. ஆடுகின்ற ஆட்டத்தை நான் ஆரிடம் சொல்வேன், கண்மணியே ஆரிடம் சொல்வேன். கும்மியடி பெண்கள் கும்மியடி இரு கைகளை வீசியே கும்மியடி. 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 உண்மை நம் குரு சதானந்தர் பாதத்தை கூடி கும்மியடிங்கடி. உண்மை நம் குரு சதானந்தர் பாதத்தை கூடி கும்மியடிங்கடி. பதம் பாடி கும்மியடிங்கடி, பதம் பாடி கும்மியடிங்கடி. கும்மியடி பெண்கள் கும்மியடி இரு கைகளை வீசியே கும்மியடி. கும்மியடி பெண்கள் கும்மியடி இரு கைகளை வீசியே கும்மியடி. தேவேரல்லியில் பிறந்தாண்டி அவன் ஜகம் புகழ் சதானந்தனடி. தேவேரல்லியில் பிறந்தாண்டி அவன் ஜகம் புகழ் சதானந்தனடி. குருபேரி சாமிகள் எனவெங்கும் குவளையம் பெயர் கொண்டாண்டி. குருபேரி சாமிகள் எனவெங்கும் குவளையம் பெயர் கொண்டாண்டி. கும்மியடி பெண்கள் கும்மியடி இரு கைகளை வீசியே கும்மியடி. கும்மியடி பெண்கள் கும்மியடி இரு கைகளை வீசியே கும்மியடி. ஆனந்தமான வழகனடி பரமானந்த பிரம்மஸ்வரூபனடி. ஆனந்தமான வழகனடி பரமானந்த பிரம்மஸ்வரூபனடி. வேதாந்த செல்வ போதனடி நாளும் வேண்டி பாடி அடியுங்கடி. வேதாந்த செல்வ போதனடி நாளும் வேண்டி பாடி அடியுங்கடி. கும்மியடி பெண்கள் கும்மியடி இரு கைகளை வீசியே கும்மியடி. கும்மியடி பெண்கள் கும்மியடி இரு கைகளை வீசியே கும்மியடி. வாதமுறைத்தார் திருவாசகம் என்னும் தேன் நமசிவாயமாக நாதம் தாழ்வாக இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாக கோகலியாண்ட ஒரு மனிதன் தாழ்வாக ஆகமம் ஆகியவற்றை சிவன் சேவை போட்டு நியாயத்தை நின்று நிலனை போட்டு ஆயுதம் மன்னனை போட்டு சீராமுறையிடம் தேவனை போட்டு ஆறாத இன்பம் மரணனை போட்டு சிவன் அவனே சிந்தையில் நின்றதனால் அவனர்களாலே அவர்தான் மனைவி இந்த சிவபுராணம் தன்னை முந்தை உரைப்பணியான் கண்ணுதலா கண்கரனை கண்காட்ட வந்தேனே கூடாய் பூவாய் மனமாகி பல்விதமாய் மனவாய் பண்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் நடனாய் பல சுருளாய் இங்கிருவான் நெய்யவும் பொன்னடிகள் கண்ணிட்டு இங்கே உள்ளது ஐயாயிரம் போக்கி ஆந்தரங்கள் நுண்ணியிலே மாற்றம்
எழுதறியின் இல்லாப்பிளையும் நினையாப்பிளையும் நீ நஞ்சலத்தை சொல்லாப்பிளையும் துதியாப்பிளையும் தொழாப்பிளையும் எல்லாப்பிளையும் பொறுத்தொருவாய் கட்சி ஏகம்பனே சாப்பிடலாம்.